மண்ணு திருச்செந்தூர். திருச்செந்தூரைய மண்ணுக்கு அத்தனை சக்தி இருக்குது. அந்த திருச்செந்தூருடைய பெருமையை கேட்டுக்கிட்டே போகலாம். இன்றைக்கி நான் முருகனை பற்றி இவ்வளவு பேசுகிறதுக்கு காரணம் அந்த செந்தில் ஆண்டவன் எனக்கு போட்ட பிச்சை. அது சாதாரணமாக வரலைங்க. நான் சொல்லுவேன் ஒவ்வொரு பதிவுலையும், முருகப்பெருமான் கனவுலே வந்தால்தான் அந்த கோவிலுக்கு போகணுமே. எனக்கு அப்படி அந்த ஆண்டவன் ஏதோ முன் ஜென்மத்தில் செய்த அந்த புண்ணியத்தின் பலனாக அந்த இறைவன் எனக்கு கனவிலே வந்து உத்தரவு. தலையெழுத்து எப்பேற்பட்ட மோசமான தலையெழுத்தையும் மறைச்சிடும். என்னன்னா, அங்கே நாளிக்கிணறுன்னு ஒரு கோவில் இருக்குது. முருகப்பெருமான் தன் திருக்கை வேலினால நாளிக்கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைதான் இருக்கும். ஒரு 100-200 மீட்டரில் கடல் இருக்குங்க. கடல் உப்பு கரிக்குது. இந்த தண்ணி அவ்வளவு அற்புதமாக இருக்கும், அவ்வளவு இனிப்பாக இருக்கும். எப்படி சார் அங்கே கடல் இங்கே நல்ல தண்ணி? எல்லாம் முருகனுடைய அருளுங்க. இதில் சயின்ஸோ இதில் எல்லாம் அப்பாற்பட்டது. யார் நம்பிக்கையோடு போய் நாளிக்கிணறுல குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்னையோட சரி எல்லா துன்பங்களும் போயிடும், எல்லா கவலைகளும் நீங்கும். திருச்செந்தூர் ஆண்டவன் காலிலே விழுந்தால் எல்லா மாற்றங்களும்